Uh, Thank you so much. Just yeah. Hey, hi, all. Thank you so much, Mr. for a wonderful intro. Okay. Hey, hi. எல்லாருக்கும் happy evening. Another beautiful-ஆன ஒரு health series sessionல, happy to meet each and every one of you. ஸோ என்னடா எல்லா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் விஷயத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு there are a lot of people சிம்பிளா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லக்கூடாதா? இதை மட்டும் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. See, first thing வந்து there is no one stop solution. எல்லாத்துக்கும் வந்து இந்த விவேக் அண்ட் ஆர்ஜி ஐ மீன் பாலாஜியோட காமெடி இருக்கு பாத்தீங்களா? ஒரே மாத்திரை கொடுங்க எல்லாம் சரியாகணும். இப்படி எங்கேயுமே கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம. ஓகே, ஸோ first and foremost, thank you so much for supporting us for the last 1 year. இது எங்களோட 55th session. So last ஒரு 1 year we've been really doing it. We started with week on week. அதுக்கப்புறம் வந்து we started becoming 2 weeks once அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க. பிகாஸ் ஒரு கேப் கிடைச்சா we were also able to bring in speakers. கொஞ்சம் டைம் ஒரு டாபிக்கும் அடுத்த டாபிக்கும் வந்து so that you guys can take some time to understand அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். தட்ஸ் வை ஐ கால் இட் தி மல்டி வைட்டமின் அட்வான்டேஜ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கரண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி ரியலி நோ. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல நான் பேசிக்கா என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். பட் வி கூட ஆல்சோ சி அ லாட் ஆஃப் மித். ஒரு ஒரு சின்ன ஒரு மல்டி வைட்டமினுக்கு இவ்வளவு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்தையும் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ டெஃபினட்டா நோட் பேட். இது ஏன் நோட் பேட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். எந்த ஒரு விஷயம் வென் யூ நீங்க வந்து இஃப் யூ மேக் அ நோட், நீங்க வந்து எழுதாமல வெறும்னே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இட் வில் கோ ஆஃப், அவ்வளவுதான், போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே ஒரு நோட் பேட் வச்சு இஃப் யூ கேன் மேக் அ நோட் அண்ட் டூ, நாளைக்கு அதை திரும்ப நீங்க பார்க்கும் போது யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஸோ டெஃபினட்டா எந்த ஒரு விஷயமும் நீங்க அட்டன் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஹேவ் அ நோட் பேட் அண்ட் பென். ஓகே, சூப்பர். ஸோ ஐ கால் இட் த மல்டிவைட்டமின் அட்வான்டேஜ் இல்லையா? பட் அதோட மெயின் விஷயம் என்ன? த பவர் ஆஃப் ப்ரிவென்ஷன். எந்த விஷயமே வாட் எவர் வி ஆர் டூயிங் இன் அவர் ஹெல்த் சீரீஸ், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். எந்த விஷயமே நீங்க முன்கூட்டியே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி a குட் ஸ்டார்ட். ஸோ பவர் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கொஸ்டின் என்ன? எனக்கு வந்து உண்மையாலுமே மல்டி வைட்டமின் தேவையா? இதுதான் ஒரு பேசிக்கான கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் இன் மைண்ட். கரெக்டா? எனக்கு உண்மையாலுமே மல்டி வைட்டமின் தேவையா? நான் வந்து ரெகுலரா ஐம் ரன்னிங், ரெகுலரா நான் என்னோட ஃபுட்டு நல்லா பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆஃபீஸ் போறேன், ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப், நான் நல்லா தூங்குறேன். இது வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் ஆன ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் கீப் சேயிங். கரெக்டா? சோ இதில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு? நான் தான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு உண்மையாலுமே மல்டி வைட்டமின் தேவையா? அப்படி நீங்க யாரா இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஹேண்ட் ரைஸ், இல்லைன்னா நீங்க சாட்ல போடலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு நினைப்புல தான் வந்து நானும் பல வருஷமா வந்து இருந்தேன். ஏன் அப்படின்னா வி ஆல்வேஸ் பிலீவ் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கு, இட்ஸ் ஃபைன் அப்படின்றது. அன்டில் ஏதாவது ஒரு வலி இல்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து we have to go to the hospital, அது வரைக்கும் we don't even realize. or the simplest thing, திடீர்னு ஒரு ஒரு செக்அப்காக போவோம், அந்த செக்அப்ல வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அந்த பிளட் டெஸ்ட்ல everything goes fine. that is when we realize. கரெக்டா? ரைட்? சோ நமக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் உண்மையாலுமே தேவையா? ஃபர்ஸ்ட் ஜெனரலைஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் காமனான ஒரு விஷயம். என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்டா நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் இஸ் டெஃபினெட்லி சோ ஃபாஸ்ட் தட் நம்மளால வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு டயட்டை வந்து பார்த்துக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ரைட்? ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட ஐ மெட் அ டாக்டர், ஆப்தல்மாலஜிஸ்ட். அவங்களை மீட் பண்ணேன். அவங்களை மீட் பண்ணி பேசும்போது அவசர அவசரமா வந்து அந்த ஒரே ஒரு தோசையை மட்டும் சாப்பிட்டு ஓடுறாங்க. ஏன்? ஐயோ இல்ல 10:30க்கு எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நான் அங்கதான் முதல்ல போகணும். மேம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போலாம் மேம். ஐயோ இல்லம்மா அதுக்கு டைமே கிடையாது.
சோ அடுத்த மீல் பாத்துக்கலாம், அடுத்த மீல் கூட அடுத்த கேஸ், அடுத்த மீல்குள்ள அடுத்த கேஸ். சோ அந்த ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்வேரியபிளி டே இன் டே அவுட், டே இன் டே அவுட், டே இன் டே அவுட் அப்படிதான் அதுவே பிகம்ஸ் அ ஹேபிட் ஃபார்மேஷன். ஹவ் மெனி ஆஃப் யூ அக்ரி டு தட்? எத்தனை பேருக்கு இது ரிலேட் ஆகுது? டே இன் டே அவுட் நான் ஒரு நாள் இக்னோர் பண்ற ஒரு விஷயம் நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு நடக்கும் போது இல்ல இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கும் நடக்கும் போது இல்ல இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம். இதுல எத்தனை பேர் வந்து இதோட ரெசனேட் ஆகுறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் எஸ் நானும் இதைத்தான் பண்றேன், நாளைக்கு பாத்துக்கலான்ற ஒரு விஷயத்த நான் பண்றேன்றது எத்தனை பேர் ப்ராபப்ளி அக்ரி? தேங்க்யூ. 2-3 பேர் சாட்லயும் வச்சிருக்கீங்க அண்ட் யூ ஹவ் ரேஸ்ட். இப்படித்தான் நம்ம சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு இருக்கிற மாதிரி வி மிஸ் ஸ்மால் திங்ஸ். அந்த ஸ்மால் திங்ஸ் ஆட் ஆகி ஆட் ஆகி ஆட் ஆகி அக்யூமுலேட் ஆகி ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டா பெருசா வந்து நிக்கும். அந்த பெருசா வந்து நிக்கும் போது வரது பெருசாதான் வரும். ரைட்டா? சோ ஒரு ஒரு சின்ன மல்டிவைட்டமின்ல இவ்வளவு இருக்கான்னா டெஃபினட்டா இருக்கு. சோ வாட் டு வி ஹேவ் இன் இட்? சோ த ஃபர்ஸ்ட் திங், ஒரு மல்டிவைட்டமின் மல்டி மினரல்னா என்ன? ஓகே, நான் ஐ ஜஸ்ட் புட் அ சிம்பிள் திங், பட் நான் சிம்பிளா ப்ராபபிளி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ்ல சொல்றேன். ஒரு மல்டிவைட்டமின் மல்டி மினரல்னா இது வந்து ஒரு ஊட்டச்சத்து, அவ்வளவுதான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஒரு விஷயம். பட் இத வந்து நான் எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்கும்? நான் ஒருவேளை நான் மல்டிவைட்டமின் எடுத்தேன் அப்படின்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஒரு திஸ் இஸ் அ டாபிக் விச் மோஸ்ட் பீப்புள் கோவிட்க்கு அப்புறம் டெஃபினட்டா தெரிஞ்ச ஒரு டாபிக். பட் இதுல வந்து எல்லாத்துலயுமே ஒரு கமா இருக்கு. அந்த கமாவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? சோ ஒரு ஹெல்த் பாத்துக்குவோம். ஒரு மல்டிவைட்டமின் எடுத்தா டெஃபினட்டா ஹெல்த் பாத்துக்க முடியும். நம்மளோட ஹெல்த் பெட்டர் ஆகும். பட் அந்த ஹெல்த்ன்னு இருக்கிற அந்த ஒரு வார்த்தையில உள்ளுக்குள்ள வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? தட் இஸ் வாட் வி நீட் டு நோ. கரெக்டா? நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் ஹெல்த் ரிலேட்டட். வாட் வி சா டெலோமியர்ஸ், வி சா ஹெச் ஃபேக்டர், ஹோமோசிஸ்டின் ஒரு விஷயம் பார்த்தோம், வைட்டமின் டின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். பட் அது எல்லாம் வந்து வேர் டிஸ் இட் கோ அண்ட் அஃபெக்ட்? எங்க ஆரம்பம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை we need to know. கரெக்டா? சோ ஒரு மல்டிவைட்டமின் மல்டி மினரல் எடுத்தா உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணும் அப்படின்னா, உங்களோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பெட்டரா இருக்கும், மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கும். ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இன்னும் சில கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்பெசிபிக்கா இட் வில் பி ஆஃப் பிக் ஹெல்ப். ஸோ மல்டிவைட்டமின் மல்டி மினரல் கேன் டூ. பட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? நான் உண்மையாலுமே எனக்கு தேவையான அளவுக்கான நியூட்ரியன்ட் என் உடம்புக்கு வருதா வரலையா? தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வி ஆல் ஹேவ். உங்களுக்கு மல்டிவைட்டமின் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் விட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் நீங்க உங்களையே நீங்க கேட்டுக்கணும். எனக்கு ஆக்சுவலி எனக்கு மல்டிவைட்டமின் வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், எனக்கு வந்து இவ்வளவு வருதா? சோ எங்க இருந்து வருது? இந்த நியூட்ரியன்டோட ஃபர்ஸ்ட் பேசிஸ் வந்து நம்மளுக்கு எங்க இருந்து வருது? சோ ஐ அம் கோயிங் டு டேக் யூ த்ரூ ஒன் ஸ்டெப் அட் அ டைம். உங்களை நீங்களே see this entire session what I am going to do, ஒரு தடவையும் வந்து நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் டுடே ஐ வாண்ட் யூ டு திங்க். ஒரு விஷயம் நான் என்ன காமிங்க, ஐ வாண்ட் யூ டு திங்க். உங்களுக்கு நீங்க இதை ரிலேட் பண்ணி பாத்துக்கோங்க. இதை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, பாசிபிள் ரீசன்ஸ் என்னோட நியூட்ரியன்ட் எனக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன? என்னோட பேலன்ஸ்டு டயட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு, இன்னைக்கு வந்து முஷ்ரஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் சொல்லுங்க, எத்தனை பேரோட பிளேட் வாஸ் ரெயின்போ கலர்ஸா இருந்தது? அதுல எத்தனை மீல் வந்து ரெயின்போ கலர்ஸா இருந்தது? How many of you are ready to agree and say என்னோட பிளேட், என்னோட லஞ்ச், என்னோட பிரேக்ஃபாஸ்ட், என்னோட டின்னர் had all the colorsன்னு யார் ஒத்துக்குவீங்க? Who is ready to agree? My plate was definitely in rainbow. I can assure that. என்னோட plate was there. Yes. Right? So, eating a balanced diet அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் today that has become a challenge. ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம தினசரி நம்ம எடுக்கிறோமா இல்லையான்ற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்மள கேட்கணும். அந்த பேலன்ஸ்டு டயட்டை எதனால நம்ம எடுக்க முடியல? there must be an interrelatability factor இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து in a total busy lifestyle people are running. the amount of running people do, எந்த அளவுக்கு ஓடுறோம் அப்படின்னா எதுக்காக ஓடுறோன்னே மறந்துடுறோம் after a point of time. ரைட்? ஐ கீப் டெல்லிங் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கன்னு சொன்னா அந்த ஓடுறதே அந்த 3 வேளை சாப்பாடை சாப்பிடுறதுக்கு தான். பட் நம்ம என்ன பண்றோம்? ஓடுற ஓட்டத்துல அந்த 3 வேளை சாப்பாடை காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறோம்.
we forget why. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கும், we forget why we run. சோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய விஷயம். உங்களோட பேலன்ஸ்டு டயட்டோட மைனஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் ரீசன் happens to be poor sleep. தூக்கம்னு இருக்கிற ஒரு விஷயம். திஸ் இஸ் வாட் வி சா இன் டெலோமியர் அண்ட் ஹெச் ஃபேக்டர். ஸோ ஹெச் ஃபேக்டர் என்ன, இங்க புதுசா வந்த மக்களுக்கு ஹோமோசிஸ்டீன் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம் நாங்க. அண்ட் டெலோமியர், டெலோமியர்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில வி ஆல் நோ, சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்ச ஒரு விஷயம் என்ன, நம்மளோட டிஎன்ஏ அதுதான் பேசிஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு. அந்த டிஎன்ஏயோட எட்ஜில் நம்மளோட கேன்வாஸ் ஷூல இருக்கிற லேஸ் இருக்கு இல்லையா, அந்த லேஸ் மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குமா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல. இப்ப எக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல மேல வந்து there will be a கேன்வாஸ் ஷூல இருக்கிற அந்த லேஸோட ஸ்ட்ரக்சர். அந்த லேஸோட எண்ட் வந்து அந்த டிப் அந்த இடத்துல இருக்கும் பாத்தீங்களா, தட் இஸ் வாட் டிசைட்ஸ் உங்களோட லைஃப் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் லைஃப் ஸ்பேன் ஆர் டிசீஸ் ஸ்பேன். ஓகே, இது ரெண்டு தான் வந்து டிசைட் பண்ண போகுது, அந்த டெலோமியர் டிசைட்ஸ். சோ அந்த டெலோமியர் இருக்கிற விஷயம் என்ன பண்ணும், உங்களோட டிஎன்ஏ தான் உங்க உடம்பு எப்படி இருக்க போகுது, நீங்க எப்படி வாழ போறீங்க, என்ன மாதிரி வியாதி வருமா வராதா, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போறது until your death how it's going to be ன்றது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அந்த டெலோமியர் எப்போ உங்களுக்கு ஹெல்தியா இருக்கும், as long as you eat well, you sleep well, உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல போச்சுன்னா then it will live healthily. அதோட ஹைட் கம்மி ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டிசீஸ் ஸ்பேன் ஜாஸ்தி ஆகும், லைஃப் ஸ்பேன் கம்மி ஆகும். இத வந்து ஒருவேளை டெலோமியர் இருக்கிற ஒரு விஷயத்த அந்த செஷன் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா அந்த செஷனோட லிங்க் கேளுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. சோ அந்த டெலோமியரோடையும் பேசிக்கான ஒரு விஷயம் இஸ் ஸ்லீப். அந்த தூக்கம்னு ஒரு விஷயம் வந்து கரெக்டா 8 மணி நேரம் இல்ல அட்லீஸ்ட் 6 to 7 hours of good sleep இல்ல அப்படின்னா it has an impact. How many of you agree to this? உங்களோட previous day ஓட ஸ்லீப் ஒழுங்கா இல்லாததுனால அடுத்த நாள் காலையில உங்களோட ஃபுட் ஹேபிட், உங்களோட இரிட்டேஷன், உங்களோட மூட் ஸ்விங், இது எல்லாமே எத்தனை பேர் அந்த டிஃபரன்ஸ் பார்த்திருக்கீங்க? ஒன்லி பிகாஸ் உங்களோட தூக்கம் சரியா இல்லாம இருந்ததுனால. மீ ஓகே, எஸ் ரைட்டா, அந்த தூக்கம் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக். சோ ஒன் திங் இன்டர் ரிலேட்ஸ் வித் தி அதர் திங். எனக்கு இந்த இடம் எங்க வேணும் அப்படின்னா, மெக்னீசியம் இஸ் ஒன் திங் விச் இஸ் நீடட் வென் யூ ஹாவ் டு ஸ்லீப். ஓகேவா? சோ வி ஆர் கோயிங் டு மூவ் ஆன். அடுத்தது மூணாவது விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ். இன்னைக்கு ஆனா அடுத்த ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம எவ்ரிபடி வில் கோ த்ரூ சம்திங் ஆர் அதர். காலங்காத்தால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னா the stress starts there. எங்க வீட்டுல 4:30 மணிக்கே இங்க ஆரம்பிக்கும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஏன்னா நான் 6 மணிக்கு இல்ல 5:30 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கலாம்னா எங்க அம்மா வந்து எதையுமே முன்கூட்டியே பண்ணும். she wakes up at 4 o'clock, 4:30 she is there in the kitchen. 5:30 நான் எந்திரிச்சு வரதுக்குள்ள she wants to finish it off. அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ். என்னைக்காவது அவங்க லேட்டா எந்திரிச்சு நான் வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நான் சமைக்கிறேன் அப்படின்னா she'll be in full stress until அந்த பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும். எதனால ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, ஆக்சுவலா பீப்புள் டோன்ட் ஹேவ் ரீசன். பீப்புள் டோன்ட் ஹேவ் ரீசன். என்ன ரீசனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறோன்னே தெரியாது. ஆனால் தி மினிட் உங்க பாடியில அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரு விஷயம் வந்த கையோட ஆட்டோமேட்டிக்லி ஃபர்ஸ்ட் திங் யுவர் பிளட் பிரஷர் ஸ்டார்ட்ஸ் ரைசிங். பிளட் பிரஷர் ரைஸ் ஆச்சுன்னா பாடியில இன்ஃப்ளமேஷன் ரைஸ் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ரைஸ் ஆச்சுன்னா பெயின் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் இன். சோ ப்ராபப்ளி நம்ம யோசிக்கிறோம், எனக்கு எதுக்கு மல்டி வைட்டமின் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, எனக்கு வந்து குறைபாடு இல்லை அப்படின்னு. இங்க இருக்கிற எத்தனை பேர் காலங்காத்தால இல்ல காலையில தூக்க முடிச்சு எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு இடத்துல பாடி பெயினோட எந்திரிக்கிறீங்க? How many of you can genuinely accept and raise your hand or message saying ஏதா ஒரு பாடி பெயின், எனக்கு ஏதோ ஒரு உறுப்புல ஒரு பெயின் or some place part of my body I have a pain when I wake up. Genuinely very sweet of you. A lot of you are messaging also. Yes, ஏதா ஒரு பெயின் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெயினோட எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, take it from me, you have an inflammation in your body. இது வந்து this is a proven thing. ஓகேவா? that is the first level of asking yourself, எந்த நியூட்ரியன்ட் எனக்கு என் உடம்புல குறைபாடா இருக்கு, what should I do? ஆனால் நம்மள இருக்கிற நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம், இத பார்த்த கேடு அடுத்து என்ன பண்றோம், நம்மளோட யுனிவர்சல் சர்ச் பேஜ் பட் ரிசர்ச் பேஜா அதை நம்மளே மாத்துறோம். எங்க கூகுள்ல போய் ரிசர்ச் பண்ணிடுறோம்.
கரெக்டா? கூகுள் போய் டைப் அடிச்சு போட்டோம்னா ஓகே இதுவா தான் இருக்கும். அது நல்லதா வந்தா ஓகே. பெருசா ஏதா வந்தா நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு பெயின் வில் ஆட் ஆன் டு டபுள் ஸ்ட்ரெஸ் இன் யுவர் பாடி. ஹவ் மெனி ஆஃப் யூ அக்ரி டு இட்? கரெக்டா? ரைட்? கூகுள் பண்ணியே பாதி விஷயத்த இன்கிரீஸ் பண்ணிடுறோம். ரைட்? சோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். நீங்க தூக்கம் கம்மியா இருந்தா ஸ்ட்ரெஸ் அடுத்த நாள் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அடுத்த நாள் ஜாஸ்தியா இருந்தா உங்களோட பேலன்ஸ்டு டயட் வராது. வாய்ப்பே கிடையாது. ஓகே? பிகாஸ் தட்ஸ் ஹவ் வி ஆர் டிசைன்டு. 4வது விஷயம் என்விரான்மென்ட். என்வாயன்மெண்ட்னு சொன்னா இஸ் இட் ஒன்லி நம்மளோட வீடு மட்டும் என்வாயன்மெண்டா? நோ. a lot of things. இந்த என்வாயன்மெண்ட் இருக்கிற ஒரு வேர்ட்ல so many things are associated. How many of you know that in India, in fact முக்காவாசி country, but I'm going to talk about India ஏன்னா நம்ம அங்கதான் இருக்கோம். ஓகேவா? in India ஜிங்க் டெஃபிஷியன்சின்னு இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பர்சன்டேஜ்ல இருக்கு. அண்ட் அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி நம்மளோட சாயில்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து அப்போ சாயில் சொல்றேன்னா அது எங்க ஆரம்பம்? நீங்க சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே அந்த சாயில்ல இருந்து தான் வருது. அப்ப சாயில்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் பிளான்ட்லயே வந்து அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சியோட தான் வருதுன்னா, நீங்க வரக்கூடிய ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ காட் ஜிங்க் டெஃபிஷியன்சி. அதத்தான் இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் டுடே த டிமாண்ட் இஸ் லைக் தட். நீங்க வந்து என்வாயன்மெண்ட்ட பிளேம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சி இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் எவ்ரிதிங் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? வாட் ஷுட் ஐ டூ? அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ பிளான்ட் அந்த சாயில்ல டெப்ளீஷன் ஆகி அந்த சாயில்ல உங்களுக்கு நியூட்ரிஷன் இல்ல அப்படின்னா அதுல வளையிற அந்த ஃப்ரூட் வெஜிடபிள் வாட் எவர் யூ ஆர் பிரிங்கிங் ஆல்சோ கம்ஸ் இன் டெஃபிஷியன்சி. அதை எடுத்து அதை டிராவல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் உங்களோட வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு வரத்துக்குள்ள ஆல்ரெடி முக்காவாசி நியூட்ரியன்ட் இஸ் கான். அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய பேலன்ஸ அந்த பேலன்ஸ் நீங்க ப்ராப்பரா உங்க பிளேட்ல போட்டு சாப்பிட்டா மட்டுமே the so called balanced டயட்ல கொஞ்சம் உங்களுக்கு வரும். ஓகேவா? ரைட்? So these are things that is affecting. What are the next few things, the possible reasons நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? எனக்கு இது வந்து பர்சனலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ப்ளீஸ் மேக் அ நோட். யாரா இருந்தாலும் உங்க வீட்டுல இருக்கிற விமன் இருக்காங்க அப்படின்னு, இஃப் யூ ஹேவ் விமன் இன்சைட் ஹவுஸ், சின்ன பொன் குழந்தையில இருந்து வளர்ந்தவங்க எல்டர்லி பீப்புள் வரைக்கும் இருக்காங்கன்னா, அண்ட் ப்ரையாரிட்டி ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஹெல்த். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, விமன் மட்டுமே ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல அவங்களோட நியூட்ரியன்ட் ரிக்வயர்மெண்ட் சேஞ்சஸ். at her young age, teenage இருக்கிற நேரத்துல her this thing changes. அடுத்தது the next level, when she crosses teenage and she becomes an adult அப்படின்னு இருக்குமோ அங்க it changes. அந்த adult இருக்கிற விஷயம் அடுத்த level, she gets married, again it changes. Then she gets pregnant, again it changes. Pregnancy-க்கு அப்புறம் post pregnancy, again it changes. இந்த எல்லா ஸ்டேஜஸ்லயும் அவங்களோட நியூட்ரிஷனல் requirement is different. Totally different. So இதெல்லாம் ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட். அண்ட் இந்த எல்லா டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்லயுமே when their need is different இல்லையா, அந்த நீடுக்கு ஏத்தா போல you will see not just ஒரு பர்டிகுலர் வைட்டமின், மல்டிபிள் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட டெஃபிஷியன்சி அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் உங்களுக்கு நியூட்ரியன்ட் கரெக்டா வரமாட்டுது. ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் நான் எல்லாம் சாப்பிடுறேன் இது பண்றேன், நிறைய பேர் யோசிச்சு சொல்லுவாங்க நான் வந்து கரெக்டா தாங்க சாப்பிடுறேன், நான் மில்லட்ஸா சாப்பிடுறேன், நான் வந்து வாக்கிங் தினமும் போறேன், ஆனாலும் எனக்கு வெயிட் குறையவே இல்லை. why am I obese? ஒபிசிட்டி ஏன் எனக்கு வருது? காலைல எந்திரிச்சா கால் வலி ஏன் வருது? எனக்கு வந்து கரெக்டா பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் முன்னாடி பயங்கர பாடி பெயின் இருக்கு, இல்ல எனக்கு வித்தியாசமா இருக்கு. எத்தனை விமென் ஹியர் ஹேவ் ஃபேஸ்ட் தட்? How many of you here have faced this kind of a thing? Thank you for messaging. எத்தனை பேர் கரெக்டா? ரைட்? சோ these are all one more reason. So if you are finding out எனக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கான்னா, எஸ், அந்தந்த ஸ்டேஜ்ல அது மாறும். அதை நம்ம கத்துக்கணும். we should know more about it so that you can take it. Thank you for responding. அடுத்தது அவர் பிஸி ஸ்கெடியூல். இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுற அந்த ஒரு அவசரத்துல வாட் இஸ் த அதர் திங் வி டூ அப்படின்னா, ப்ராப்பரா ஹெல்தியா குக் பண்ற அந்த பிளானிங்க நம்மளால பண்ண முடியல. எனக்கு ஆசை இருக்கு, பேலன்ஸ் டயட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, என்னோட பிஸி ஸ்கெடியூல் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் மீறி நான் குக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஓடுற அவசரத்துல வி மிஸ் ப்ரிப்பேரிங்.
இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட மென்டார் வந்து எனக்கு கத்துக் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து அந்த மீல் பிளானிங் ஒரு விஷயம் கத்துக் கொடுப்பாங்க அவங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ஐ வுட் ப்ரௌட்லி சே என்னோட மென்டர் இஸ் none other than முஷ்ரஃப் ஹியர். அவங்க வந்து பை குவாலிஃபிகேஷன் ஷி இஸ் அ டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். ஓகே. ஸோ அவங்க கிட்டே இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் அவங்க வந்து ஆல்வேஸ் சொல்லுவாங்க, நீங்க குக் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் 1 வீக் நீங்க ஆர் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 days, டோன்ட் டேக் 7 days. அடுத்த 3 நாளைக்கு நீங்க என்ன குக் பண்ண போறீங்கன்றது யூ ஷுட் பிளான் 3 days பிஃபோர். அந்த 3 நாளைக்கு இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் ஒர்க். இட் ஹார்ட்லி இட் டேக்ஸ் 5 to 10 minutes. அந்த விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா we can plan a little. எதுக்காக இந்த ஃபுட் சொல்றேன், நம்ம மல்டிவைட்டமின் பேசுறோமே, எதுக்காக இங்க ஃபுட் சொல்றேன், தட் ஐ வில் கம் பேக் டு யூ. ஓகே. சோ அந்த டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ் டு குக் ஹெல்தி மீல்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் a little bit of planning. ஓகே. சோ இன்னும் பாதி ரீசன் இருக்கே. என்ன ரீசன்? அடுத்த ரீசன் என்ன? பிக்கி ஈட்டர்ஸ். திஸ் டஸ் நாட் கம் ஒன்லி டு கிட்ஸ். நம்மள மாதிரி அடல்ட்ஸா இருக்கிறவங்களும் we are very very choosy about eating certain things. நிறைய விஷயங்களை எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இது வேணும். நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா, சாம்பாரா ஏதோ பண்றீங்க, எனக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் தான் பிடிக்கும், வேற எந்த காய் கொடுத்தோம் ஐயோ இந்த காய் நீங்க வச்சாலே எனக்கு வந்து ஏதோ பண்ணுது. பீட்ரூட் கலர் பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது. A lot of us are there. This is also one of the reason why உங்களோட நியூட்ரியன்டோட கேப் வரக்கூடியதுக்கான ஒரு ரீசன். அடுத்தது ரொம்ப ரொம்ப காமனா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கன்வீனியன்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். அப்படின்னா என்ன? ஓடிக்கிட்டே இருக்கும். சில நாள் வீட்டுல ஒழுங்கா குக் பண்ண முடியல, டக்குன்னு வீட்டுக்கு வரத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், குழந்தை போன் பண்ணி கேட்கறா, மாமா ப்ளீஸ்மா நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன்மா. ஓகே நீ ஆர்டர் பண்ணிக்கோ, இல்ல நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்றேன். அதுதான் அரை மணி நேரத்துல வந்துருமே, அதான் 20 minutesல வருமே. அந்த 20 minutes பொறுமையா ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் வீட்டுக்கு வரத்துக்கு we are ready to wait. அந்த 20 minutes if we plan குவிக்கா, இன்ஃபேக்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹெல்தியா குக் பண்ணணும்னா எக்கச்சக்க பிளானிங் பண்ணணும். நாட் ரியலி. திஸ் அகெயின் ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் மை மென்டர். ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட் ஹேவிங் அ லாட் ஆஃப் இன்ஸ்டன்ட் இந்த ரெடிமேட் மாவு பேக், லைக் நாட் குக்டு பேட்டர். அந்த பேட்டர் சொல்லலனா ரெடிமேட் பேக்ஸ் நிறைய கிடைக்குது. சம்திங் சர்டன் ரெடிமேட் பேக்ஸ். நான் ரெடிமேட் பேக்னா ஓகே இவங்க ரெடிமேட் பேக் சொன்னாங்க நான் மேகி வாங்கி வைக்கிறேன். நோ, நாட் தட். நான் சொல்றது நிறைய இன்ஸ்டன்ட் மில்லட் தோசா இருக்கு, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்கு. ஓட்ஸ் கூட சில நேரத்துல நத்திங் இஸ் ஆல்வேஸ். நான் சொல்ற விஷயம் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க பண்ணணும்னா யூ கேன் குக். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் யூ கேன் டூ இன் தட் 20 minutes இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் அ ப்ராசஸ்டு ஃபுட். அந்த 20 நிமிஷத்துல நீங்க எதையா ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இல்ல இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு விஷயம், நான் வெஜிடேரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எக், த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் யூ கேன் டேக். இல்ல வெஜிடேரியன்ஸ் இருக்கீங்களா, அந்த 20 நிமிஷம் வேற ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு வெயிட் பண்ண, அந்த 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு பன்னீர் வரும்போது வாங்கிட்டு வாங்கல, யூ கேன் மேக் இட். கரெக்டா? சோ சம்திங் ஹெல்தி. இந்த ஒரு விஷயத்தை வி மிஸ். அண்ட் அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு we are on the processed food. இது எல்லா ரீசனும் ஓகேங்க. இதெல்லாம் மேல ஒரு ரீசன் இருக்கு தெரியுங்களா? அந்த ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வேணவே வேணாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். ஐ ஹவ் சீன் சச் கேரக்டர்ஸ் இன் மை ஓன் ஹவுஸ். என்னோட ஃபேமிலியில பார்த்திருக்கேன். எனக்கு தேவை இல்ல, நான்லாம் நல்லா தான் சாப்பிடுறேன். அந்த கேரக்டர் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? சோ இந்த கேரக்டர் இருக்காங்க. இதெல்லாம் மீறி வாட் ஆர் த எக்ஸ்ட்ரீம் அதர் ரீசன்ஸ் என்ன? உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏதோ இருக்குன்னா 200% உங்களுக்கு நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்கு. யூ ஹாவ் டு டெஃபினெட்லி டேக் அ மல்டிவைட்டமின். ஓகே, இது பேசிக்கா நான் சொல்றக்கூடிய விஷயம். ஓகே, அதர்வைஸ் உங்களோட எக்ஸ்ட்ரீம் அந்த ஃபுட் அலர்ஜிக்கு உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஏத்தா போல எந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்கோ அதை தயவு செய்து எடுத்து வாங்கி சாப்பிடுங்க. ஓகே. அண்ட் இஃப் யூஆர் வீகன் ஆர் வெஜிடேரியன், வெஜிடேரியன்ஸுக்கு ஐ வில் நாட் டினை த ஃபேக்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு கரெக்டான இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வெஜிடேரியன்ஸ்க்கு டெஃபினட்டா சம் நியூட்ரியன்ஸ் ஆர் லெஸ். ஏன்னா அந்த ஃபுட்ல கிடைக்காத ஒரு சோர்ஸ் யூ வில் ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். ஓகே. சோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்துட்டோம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தேர் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்? இவ்வளவு பெருசா நான் போட்டிருக்கேன் பாத்தீங்க, இது ஒண்ணுன்னா நீங்க படிக்க போறீங்களா? நோ, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு சி. ஆக்சுவலா நமக்கு தேவையானது வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா 24 வைட்டமின் அண்ட் மினரல். இவ்வளோ இருக்கு நம்ம பாடிக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. நம்ம உறுப்புகள் ஃபார் ஆல் யுவர் ஆர்கன்ஸ் டு ஃபங்க்ஷன், இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஏபிசிடி ஏ டு செட் எல்லாமே.
ஓகேவா, A to Z அப்படின்னு இருக்கிற மாதிரி சொல்லலாம். பட் இது ஒன்னொன்னு ஒரு வேலை பண்ணுது. சோ ஆல் ஆஃப் தீஸ் வைட்டமின்ஸ், எதுக்கு மல்டி வைட்டமின்னா ஆல் ஆஃப் தீஸ் வைட்டமின்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட B12, பி வைட்டமின்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுல ஸ்பெசிபிக்கா உங்க B12 ரொம்ப குறைபாடா இருந்ததுனால் உங்க பாடிக்குள்ள மத்த எந்த பி வைட்டமினும் ஃபங்க்ஷன் பண்ணாது. ஏன்? ஏன்னா B12 உள்ளுக்குள்ள வந்தா மட்டுமே தான் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர்ல அந்த செயின் ஒர்க் ஆகி மத்த பி வைட்டமின் ஒர்க் ஆகும். அப்போ நம்மளோட B12 எப்ப கடைசியா செக் பண்ணோம்? இதை நம்ம யோசிக்கணும். சோ B12 குறைபாடு இருந்தா வேற என்ன உடம்புல கம்மிக்கா? B12 குறைபாடு இருந்தா ஃபாலிக் ஆசிட் கம்மியா இருக்கும். ஃபாலிக் ஆசிட் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களோட கார்டியாக் ஹெல்த் மேட்டர், அப்படின்னா உங்களோட ஹோமோசிஸ்டீன் அப்படின்ற ஒரு விஷயம். ஹோமோசிஸ்டீன்னா என்ன அப்படின்னா, உங்க உடம்புல ஹார்ட் பக்கத்துல எங்கெங்கெல்லாம் பிளட் வெசல்ல கட்டி பிளாக்ஸ் இருக்குன்னு இருக்கிறத காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹோமோசிஸ்டீன். அந்த ஹோமோசிஸ்டீன் எப்போ உங்களுக்கு ஹை ஆகும்னா, உங்களோட ஃபாலிக் ஆசிட், ஃபாலேட் அப்படின்ற ஒரு விஷயம் கம்மியா இருந்ததுன்னா ஹோமோசிஸ்டின் ஜாஸ்தி ஆகும். ஃபாலிக் ஆசிட் உடம்புல கம்மியா இருக்குன்னா ரீசன் என்ன? B12 கம்மியா இருக்கு. B12 கம்மியா இருந்துச்சுன்னா மத்த எல்லா பி வைட்டமினும் உங்க உடம்புல கம்மியா தான் இருக்கு. இது வந்து ஒரே ஒரு வைட்டமினோட இன்டர் ரிலேட்டபிலிட்டியை தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய முக்காவாசி வைட்டமினும் ஒரு இன்டர் ரிலேட்டபிலிட்டியோட தான் உங்களோட பாடியில இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இத்தனை வைட்டமின்ஸ் கூட என்ன மினரல்ஸ் இருக்கு? இது ஒன்லி ஒன் செட் ஆஃப் மினரல்ஸ். இதுல மெக்னீசியம், குளோரைடு, சோடியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்லுவேன் கேட்க ஐ வுட் லைக் டு ஆஸ்க். இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து வெரி ஆஃபன் தலைவலின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு? How many of you get headache often? And எத்தனை பேர் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆக்ஸ் ஆயிலோ, ஜண்டுபாமோ, அமிர்தாஞ்சனோ அதை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கீங்க? I genuinely want an answer. Genuinely want an answer. Here nobody is going to question you or most of the time. Very genuinely answering. Thank you so much for that. I used to be in that category. என்னோட வீட்ல இன்ஃபேக்ட் நேத்தி கூட என் பொண்ணு என்ன வச்சு கிண்டல் அடிச்சிருந்தா. பட் இட்ஸ் பீன் மோர் தென் 2 years. ஆமா 2 வருஷத்துக்கு மேல, 3 இல்ல 4 வருஷம் ஆயாச்சு. 4 years since I bought an Axe oil or Zandubalm or அமிர்தஞ்சன். எதுவுமே வாங்குறது இல்லை. Totally away from it. How many of us know தலைவலிக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் கிடையாது. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் குட் பி, நீங்க ஆக்சுவலி யூஆர் டீஹைட்ரேட்டட் இல்லையா? உங்களோட சோடியம், உங்களோட எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இன் யுவர் பாடி. சின்ன வயசுல சின்ன பசங்களுக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி இந்த உப்பும் சர்க்கரையும் தண்ணி போட்டு கொடுப்போம் பாத்தீங்களா? அந்த ஒரு விஷயம் இஸ் இனஃப் டு ஹேண்டில் யுவர் பாடி. பட் அந்த சோடியம் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை கூட ஹேண்டில் பண்றதுக்கு சம்டைம்ஸ் அ மல்டி வைட்டமின் இஸ் நீடட். ஏன்னா அதுக்கும் ஒரு இன்டர் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இஸ் தேர். நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு இட்ஸ் a வெரி ஸ்மால் திங் இல்லையா? எதுவுமே இல்லையா? ஆல் யூ மைட் நீட் இஸ் ஜஸ்ட் ஒன் மெக்னீசியம் சப்ளிமெண்ட். வேற எதுவுமே இருக்காது. வேற எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் மெக்னீசியம் பத்தி எனக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய பேருக்கு நைட் தூங்கும் போது இந்த காஃப் மசில் வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க? தமிழ்ல எனக்கு சொல்ல வரல. ஓகே, காஃப் மசில்ல இழுக்கிற மாதிரி ஒரு கிராம்ப், நைட்டு தூங்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தூங்கி அப்படியே தூக்கத்துல எந்திரிச்சு உட்காருவோம். நம்ம வலி ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எத்தனை பேர் அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஐ எம் டாக்கிங் அபவுட் சிம்பிள் திங்ஸ் விச் ரெகுலர்லி வி ஆர் ஆல் ஃபேஸிங். ரெகுலரா நம்ம ஆக்சுவலா வி கோ த்ரூ தட். ஏனே தெரியாமல வி கோ த்ரூ தட். தட் இஸ் a deficiency of magnesium. அது வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. அந்த மெக்னீசியம் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காஃப் மசில்ல இருக்கிற அந்த கிராம்ப் வில் ஸ்டார்ட் ரெடியூசிங். இது வந்து இட் யூஸ் டு கம் ஃபார் எல்டர்ஸ்னா இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து வருது. பிகாஸ் தி அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் ஸ்மால் கிட்ஸ் ஹஸ் கான் டவுன். ஓகே, சோ ஒன் ஆஃப் தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மினரல்ஸ் there is one more thing where you have trace mineral. ஓகேவா? மினரல்ஸ் இந்த குவான்டிட்டி mg அப்படின்னு வேணும்னா ட்ரேஸ் மினரல்ஸ் மைக்ரோகிராம்ல தான் வேணும். ரொம்ப குட்டி குட்டி குவான்டிட்டி. பட் அதுதான் மேஜர் ஒர்க் இன் யுவர் பாடி. அதுல ஒன் ஆஃப் த ட்ரேஸ் மினரல் பாருங்க, அயர்ன். How many of us know? ஒரு குவிக் கொஸ்டின் கேக்குறேன். இந்தியால எந்த வைட்டமின் ஆர் மினரல் இஸ் ஆக்சுவலி மோஸ்ட் டெஃபிஷியன்ட்? எத்தனை பேரால அது யோசிச்சு சொல்ல முடியும்? இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆட், எக்கச்சக்கமான ப்ரமோஷன் இஸ் கோயிங் கரண்ட்லி இன் இந்தியா. பிஎன்டி, ஓகே,
ப்ராபப்ளி எஸ் வேற 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 வைட்டமின் டி எஸ் ஓகே அப்புறம் பட் நான் ஐம் ஆஸ்கிங் அபவுட் ஓகே வைட்டமின் அண்ட் மினரல் ஓகே வேற எஸ் அயர்ன் இன்னைக்கு தேதியில அயர்ன் டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் 10 விமென்ல 8 விமென் ஆர் அயர்ன் டெஃபிஷியன்ட் அந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா விமன் நாட் ஓன்லி ஃபார் விமன் ஐம் கோன் டாக் அபவுட் மென் ஆல்சோ நான் எப்ப பார்த்தாலும் விமன் நோ ஐம் கோன் டாக் அபவுட் மென் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ரைசிங் தட் கொஸ்டின் சார் மென் ஆல்சோ ஐம் சேயிங் திஸ் ஏன் அப்படின்னா அயர்ன் இருக்கிற ஒரு விஷயம் தான் உங்க பாடியில ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா அந்த ஹீமோகுளோபின் கேரிஸ் ஆக்சிஜன் அக்ராஸ் யுவர் பாடி ஆக்சிஜன் உங்களுக்கு உடம்புல எடுத்துட்டு போகுதுன்னா தட்ஸ் அயர்ன் தட் இஸ் டூயிங் தட் அந்த அயர்ன் கண்டென்ட்டை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணல அப்படின்னா யூ வில் பிகம் டயர்ட் வெரி சூன் காலையில டே டைம்ல காலைல எந்திரிச்சு பசங்களாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தூங்கி விழுந்துட்டே இருக்கீங்களா செக் யுவர் அயர்ன் லெவல் ஆஃபீஸ் போன உடனே தூக்கமா வருதா மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்கமா வருதா ப்ளீஸ் செக் யுவர் அயர்ன் லெவல்ஸ் இஃப் யூஆர் ஃபாலிங் அஸ்லீப் மோர் ஆஃபன் 100% செக் ஆன் யுவர் அயர்ன் லெவல்ஸ் அதுதான் பேசிஸ் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த அயர்ன் இஸ் ஜஸ்ட் அ ட்ரேஸ் மினரல் இத்தினூண்டு வேணும் ஆனா அந்த இத்தினூண்டுக்கு எவ்வளவு பெரிய ஒர்க் பாத்தீங்களா சோ ஒன் ஆஃப் இட் இஸ் வாட் ஐ ஹவ் டோல்டு ஓகேவா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தான் தேவை நம்மளோட பாடிக்கு ஓகேவா சோ டிப்பிக்கலா நம்ம பாடியில டெஃபிஷியன்சினா என்ன வேற என்னன்னா நான் எக்ஸாம்பிளா எடுத்தா எனக்கு டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த லிஸ்ட் கண்ணுல டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தா தெர் இஸ் a டெஃபிஷியன்சி நைட் விஷன் வைட்டமின் ஏ நம்ம சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்கோம் நைட் பிளைண்ட்னஸ் வந்தா வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அப்படின்ட்டு கரெக்டா அதே மாதிரி அந்த நியர் சைட்டட்னஸ் ஃபார் சைட்டட்னஸ் தட் இஸ் கண்ணாடி போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் செக் யுவர் வைட்டமின் டி அந்த வைட்டமின் டி லெவல்ஸ் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு சி எத்தனை பேர் ஈவன் இந்த நியரஸ்ட் இதுல ஹவு மெனி ஆஃப் யூ வுட் ஹவ் டவுட்டட் தட் வைட்டமின் டி நான் ஃபில் பண்ணா எனக்கு கண்ணுக்கு கண்ணாடி போடுறேன்னா எனக்கு வைட்டமின் டி ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் அஸ் வுட் ஹவ் ஈவன் தாட் அபவுட் இட் கரெக்டா வைட்டமின் டி அதே மாதிரி ஹேர் லாஸ் இருக்குன்னா பி வைட்டமின் பயோட்டின் வைட்டமின் டி ஜிங்க் இன்ஃபேக்ட் ஜிங்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம் ஓகே ஸோ இதெல்லாம் டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சி என்ன தோ லிஸ்ட் ஆஃப் டெஃபிஷியன்சி ஜிங்க் இருந்ததுன்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் அலர்ஜி இருக்கும் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இட் ஹாஸ் ஜிங்க் எனி இன்ஃபெக்ஷன் தெர் இஸ் அன் அலர்ஜி டெஸ்ட் ஆல்சோ பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்களா அலர்ஜி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்குன்னு யூ வில் கெட் டு சி ஓகே சோ இது எல்லாமே டெஃபிஷியன்சிக்கு தேவையான ஒரு விஷயம் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஐ டோல்ட் யூ அபவுட் மசில் ஸ்பாசம் ரைட் மெக்னீசியம் இன்ஃபேக்ட் எல்லா நேரத்திலயும் ஆங்ஸைட்டி உங்களுக்கு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கா 100% செக் பண்ணுங்க ஆன் யுவர் மெக்னீசியம் லெவல்ஸ் ஓகே சரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதெல்லாம் கேட்டுட்டு சில பேர் வந்து சொல்லுவீங்க ஓகேங்க நான் ரெடிங்க நான் வெறும் ஃபுட்ல ஐம் கோயிங் டு ஃபில் இட் அப் how many of you feel that எத்தனை பேர் வந்து எப்பயுமே இத்தனை வைட்டமின் மினரல் சொன்னீங்க நான் எல்லாத்தையுமே ஐம் கோயிங் டு ஃபில் இட் அப் ஒன்லி வித் ஃபுட் ஐ எம் ரெடி வித் இட் ஓகே டன் சோ ஃபுட்ல நான் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ ஓகே வைட்டமின் ஏக்கு 2 பிரெஞ்ச் ஆம்லெட் வைட்டமின் சிக்கு 10 கப்பு எல்லோ பம்கின் ஓகேவா பூஷ்ணிகா 333 டேட்ஸ் நீங்க சாப்பிடணும் உங்களுக்கு தேவையான வைட்டமின் இ வேணும் அப்படின்னா அதே மாதிரி பயோட்டின் வேணுமா 16 வாழைப்பழம் சாப்பிடணும் 16 பனானாஸ் வைட்டமின் டிக்கு ஒரு சால்மன் ஃபிஷ் அதுவும் அந்த சால்மன் ஃபிஷ் ஷுட் பி இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம் அப்பதான் அதுல ஒரிஜினல் சால்மன் ஒமேகாவே இருக்கும் அதுல வைட்டமின் டி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா B2 வரணும் அப்படின்னா 7 முட்டை அப்புறம் 3 கப் கீரை ஓகே 3 கப் அந்த கவுப்பீன் இருக்கிறது அந்த பட்டாணின்னு சொல்லுவாங்க அது ஓகேவா ஜிங்க்கு 22 கப்ஸ் ஆஃப் ராகி அண்ட் மெக்னீசியம்க்கு 10 கப்ஸ் ஆஃப் கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி இத்தனையும் நீங்க வாங்கிட்டு இத்தனையும் நீங்க குக் பண்ணி இத்தனையும் நீங்க ஒரு நாள் ஐ எம் டாக்கிங் அபவுட் 1 டே ரிக்வயர்மெண்ட் ஒரு நாள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு இது நம்ம எடுக்கணும் how many of us think we can do it okay now இப்ப நான் சொன்னோனே அதன அப்ப ஃபுட்லயே சாப்பிட கூடாதா no does multivitamin replace your food healthy diet அப்படினா definitely no okay so நான் என்ன பண்ணணும் கரெக்ட்டா சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் நான் வந்து I am ready to fulfill it அப்படினா so what is the right place to start a multivitamin is a good place to start அது ஒரு சப்ளிமெண்டா எடுத்தீங்க அப்படினா
உங்களோட ஃபுட்ல இருந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணக்க ஒரு விஷயம் தான் உங்களோட மல்டிவைட்டமின் சப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்பெசிபிக்கா only a multivitamin is enough அப்படின்னா no, I would like to mention for some people, okay, always ஒரு multivitamin may not be enough, அது மட்டும் பத்தாது. சில பேருக்கு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ப்ராபப்ளி ஒரு வைட்டமின் சி எக்ஸ்ட்ராவா தேவைப்படலாம், வைட்டமின் டி தேவைப்படலாம், பி வைட்டமின் மட்டும் தேவைப்படலாம், இல்ல புரோட்டீன் தேவைப்படலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மல்டிவைட்டமின். நான் சொன்ன மாதிரி பாடி டு பாடி டிஃபர் ஆகும். இப்ப நான் சொன்னதுனால வெறும் மல்டிவைட்டமின் இஸ் இட் இனஃப்? நோ. உங்க ஆஸ் அ பர்சன் உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தெல் பி அ டிஃபரன்ஸ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ we are going to quickly see a common myths. மல்டிவைட்டமின் சொன்னாலே என்னெல்லாம் கொஸ்டின் வருது? ஃபர்ஸ்ட் திங், எவ்ரி ஒன் நீட்ஸ் அ மல்டிவைட்டமினா அப்படின்னா நான் இப்ப அதுக்கு தான் நான் ஆன்சர் சொன்னேன். எவ்ரி ஒன் மே நாட் பி நீடட். நான் வந்து as a nutritionist நான் கன்சல்டேஷன் டே இன் அண்ட் டே அவுட் பண்ணும்போது there are some people, இப்ப கூட ரீசெண்டா அவங்களோட பிளட் டெஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலி a lot of their levels, blood test, common blood test levels எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். So he didn't need even a multivitamin, but அவருக்கு ஒரு ஸ்பெசிபிக் வைட்டமின் டி மட்டும் குறைவா இருந்தது. So I had to suggest only a vitamin D supplement. So is multivitamin needed for everyone அப்படின்னா, see 90% of people invariably need, ஏன்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டு தான் இருக்கு. But there are a set of 10% அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நார்மலா இருக்கும். இட்ஸ் ரியலி ஹெல்தி. சாப்பிடக்கூடிய சாப்பாடுல கரெக்டா ஃபில் பண்ணி எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. ஓகே, the second myth, multivitamin can replace a healthy diet. ஒரு healthy diet ரீப்ளேஸ் பண்ண ஹெல்தியா சாப்பிடல நான் வெறும் ஒரு மல்டிவைட்டமின் எடுத்தா போதுமானா? நோ, டெஃபினெட்லி நாட். ஃபுட்டை மீறி உங்களுக்கு எந்த விஷயமே cannot fulfill. ஃபுட் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு வேற எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் as I said, because of our current lifestyle, அந்த ஃபுட் ஃபுல்ஃபில்டா இருக்க முடியாததுனால அதுல இல்லாத சில விஷயங்களை ஃபில் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களோட மல்டிவைட்டமின் டஸ். ஓகே, மூணாவது, இது வந்து ரொம்ப காமனா கேட்கிற ஒரு விஷயம், மல்டிவைட்டமின் எடுத்தா எனக்கு எனர்ஜி இம்யூனிட்டி இம்மீடியட்டா வந்துருமா? I want to ask this question. உங்களோட கரண்ட் ஸ்டேட் ஆஃப் பாடிய ஒரே நாள்ல நீங்க இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, இல்ல பல வருஷமா பண்ண சில விஷயங்கள் சேஞ்சஸ் இன் ஹேபிட் அண்ட் எவ்ரிதிங்னால வந்திருக்கா? All of us know the answer. It's after so many years or so many months. அப்போ ஒரு மல்டிவைட்டமின் இன்னைக்கு எடுக்கிறதுனால நாளைக்கே மாறுமா? நிறைய பேர் வந்து அந்த மல்டிவைட்டமின் எடுத்தோன்னே எனக்கு நேத்தே மாறலையே அப்படின்னு. நோ, இட் வில் நாட். யூ ஹாவ் டு கிவ் டைம் ஃபார் யுவர் பாடி டு ஒர்க் ஆன் இட். ஓகேவா? ரைட். அடுத்தது, மல்டிவைட்டமின் கேன் கியூர் குரோனிக் டிசீஸ்? நோ. பிகாஸ் ஏன் இந்த கொஸ்டின்லாம் நான் ஆன்சர் பண்றேன்னா, ஒரு விஷயம் பண்ண உடனே a lot of people take it to the extreme. So as a nutritionist, it's my duty to tell that no, மல்டிவைட்டமின் ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டு கியூர் சம்திங். டெஃபினட்டா கிடையாது. தேவை எங்கெங்க இல்லாத ஒரு ஊட்டச்சத்துனா இன் அடிஷன் டு யுவர் ஃபுட் என்ன தேவையோ அந்த நியூட்ரியன்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மட்டும்தான். கடைசியான ஒரு கொஸ்டின், யூ நீட் அ மல்டிவைட்டமின் டு மேக் அப் ஃபார் புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்னா நோ. நீங்க மல்டிவைட்டமின் எடுக்கிறீங்க, ஆனா உங்களோட ஈட்டிங் ஹேபிட்டை மாத்தாமல நீங்க அந்த புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்லயே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஜங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நோ யூஸ். 200% நீங்க உங்களோட டயட் லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தணும். அதோட சேர்ந்து நீங்க இந்த மல்டிவைட்டமின் எடுத்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஓகே, ஸோ டெஃபினட்டா இதை வந்து start observing. So what is the next thing I'm going to suggest? உங்களுக்கு you want to know what all blood test I should take so that I want to first correct my body அப்படின்னா பேசிக்கான சில blood testனா இதுதான். You don't need an entire profile of everything. ஒரு பேசிக்கா லிபிட் ப்ரொஃபைல் உங்க பாடியில ஃபேட் கண்டென்ட் சொல்லும். HbA1c கடந்த 3 மாசமா உங்களோட சுகர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க. குளுக்கோஸ், ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் வில் நாட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அட் ஆல், டோட்டல் வேஸ்ட். HbA1c எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆவரேஜா கடந்த 3 மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா we can work on it. ESR, CRP உங்களோட எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டுன்னுவாங்க. இன்னொன்னு சிஆர்பி இருக்கிறது பாடியில இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த சிஆர்பி, ஹெச்பி இஸ் ஹீமோகுளோபின், சீரம் ஹோமோசிஸ்டின் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது அடிஷனலா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விட்டமின் D3 அண்ட் B12. இன்னைக்கு 10ல 9 பேருக்கு வைட்டமின் டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ. வைட்டமின் டி லோவா இருந்ததுன்னா பாக்கி எல்லா விஷயத்துக்கும் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட்.
fertility ஆகாமல இருக்குனாலும் வைட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 100% அதை வந்து டெஃபினட்டா செக் பண்ணுங்க. இசிஜி டிஎம்டி எஸ் வித் ஏஜ் 30 to 40 இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுங்க. லிவர் ப்ரொஃபைல் டிஃபால்ட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் லிவர் ப்ரொஃபைல்ல எங்க தேவை ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும்தான் சொல்லணும். டுடே ஈவன் 23-year-old has got fatty liver condition grade 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவர் இஸ் த ஒன்லி ஆர்கன் வேர் அது வந்து கடைசியா தான் கம்ப்ளைண்ட் பண்ணும். பட் லிவரோட அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனை உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட் 1 கிரேட் 2 எல்லாம் போச்சுன்னா உங்களோட லிவர் திரும்ப இதெல்லாம் ரீவைவ் பண்ணி எடுத்துட்டுலாம் வர முடியாது. பட் யூ கேன் ரெடியூஸ் அதோட இம்பாக்ட வந்து கொஞ்சம் தள்ளி போட முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ப்ராசஸ்டு ஃபுட் அவ்வளோ சாப்பிட்றோம் நம்ம. சோ மெனி திங்ஸ் வி டூ. அந்த ஒரு உறுப்பை வந்து நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா இட் வில் ப்ரொடெக்ட் யூ ஃபார் எவர். ஓகே, ஸோ அந்த லிவர் ப்ரொஃபைல் கண்டிப்பா செக் பண்ணுங்க. இது வந்து பிஎஃப்டி இஸ் பேசிக்லி டு செக் யுவர் செஸ்ட் ப்ரொஃபைல். இது அதுவும் வந்து வித் ஏஜ் வந்து டெஃபினட்டா இட்ஸ் நீடட். ஸோ டெஃபினட்டா இந்த டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்க. ஸோ ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? ஏன் இந்த ஹெல்த் சீரீஸை வந்து கன்சிஸ்டன்ட்லி வி ஆர் டூயிங்னா we are a bunch of health coach and nutritionists who are there. ஸோ உங்களுக்கு இந்த செஷன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யூ வாண்ட் சப்போர்ட், யூ வாண்ட் ஹெல்ப், எங்க நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, கெட் பேக் டு த பர்சன் ஹூ ஹஸ் given you the link. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட் ஆல் வி டூ ஹெல்த் சீரீஸ் மூலியமா வி ஹெல்ப் அண்ட் தென் வி ஆல்சோ டூ பர்சனலைஸ்டு டயட் ரெக்கமெண்டேஷன். ஸோ டெஃபினெட்லி கெட் பேக் டு அஸ் இஃப் தேவை அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். இதுக்கும் மேல மல்டி வைட்டமின் மல்டி மினரல் எனக்கு தேவையா தேவையில்லையா, வில் தட் ரியலி ஹெல்ப் அப்படின்னா 100% it will help. Look for the right multivitamin and multimineral. Look for the right brand. Look for the right source. Plant source lende irundhudu appadina that is the best thing you can do. I had one question somebody had sent. Na the question vandu I would like to answer. எனக்கு வந்து டயபெட்டிக்கா நான் இருக்கேன், அந்த டயபெட்டிக்கா இருந்தேன் அப்படின்னா ஸ்டில் டூ ஐ நீட் அ மல்டிவைட்டமின் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ வுட் லைக் டு ஆன்சர் தட். டயபெட்டிக் பீப்புளுக்கு ஜென்ரலா பி வைட்டமின்ஸ் டு நாட் ஸ்டே இன் த பாடி. உங்களோட உடம்புல பி வைட்டமின் தங்காது. பி வைட்டமின்ஸ் ஆர் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க வந்து அதை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாடியில. ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பி வைட்டமின் நிக்காது அப்படின்னா ஜென்ரலா ரொம்ப வருஷமா டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு யூரின் வெளியில போய்கிட்டே இருக்கும். தட்ஸ் வை யூ யூரினேட் மோர் ஆஃபன். எவ்ரி டைம் நீங்க யூரினேட் பண்ணும்போது பி வைட்டமின் வில் கோ. That is one of more reasons why diabetic people ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆவாங்க. They start becoming tired. So அந்த டயர்ட்னஸ்க்கு எல்லாமே பேசிஸ் என்ன? எனர்ஜி. அந்த எனர்ஜி இஸ் ஃப்ரம் யுவர் பி வைட்டமின்ஸ். ஸோ 100% ஒரு டயபெட்டிக்கா இருக்கிறவங்க பி வைட்டமின்ஸ் தனியா எடுக்கணும். அடிஷ்னலா 100% ஒரு மல்டி வைட்டமினும் டெஃபினட்டா எடுங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம எத்தனையோ மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அது நியூட்ரிஷன் அதுல இருந்து வருதா வரலையான்னு தெரியாமலே பிளைண்டா சோ மெனி டேப்லெட்ஸ் டுடே கரண்ட்லி தி டாக்டர்ஸ் கிவன் வி டேக். கரெக்டா? சுகர் செக் பண்ண போன நாங்க பிபி டேப்லெட் கொடுத்துறாங்க. பிபி டேப்லெட் இருக்கு, பிபி இருக்குனால கொலஸ்ட்ரால் டேப்லெட் கொடுத்துங்க. ஃபார் வாட்? நிறைய பேர் கேட்க கூட மாட்டோம். அதை இந்த 3-4 டேப்லெட் சாப்பிடுற நம்ம ஒரு மல்டி வைட்டமின் மல்டி மினரலா அடிஷனலா ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் அட்லீஸ்ட் ஃபுல்ஃபில் some part of nutrition for our body. Definitely வந்து please take it and make sure you contact the right set of people for the right information. If there are any question I am open to take. அப்படி இல்லைன்னா I think we can definitely close the thing. Chatல யாராவது அனுப்பிச்சிருக்கீங்களா? I would like to just okay, right. I am diagnosed with fatty liver stage 1. How to reverse it? உங்களுக்கு இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ please send them a message and ask. ஏன் அப்படின்னா இதுல வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். உங்களோட குக்கிங் மெத்தடாலஜி மாத்தணும். உங்களோட டயட்ல வந்து we have to change. மூணாவது தேவைப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த 3 காம்பினேஷனும் நீங்க பண்ணீங்கன்னா you can definitely protect your liver and take it forward. Since you are just in stage 1, you can definitely work on it. பட் இந்த 3 காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னா I may not be able to tell it here. ஏன் அப்படின்னா உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரியணும். கரண்டா நீங்க என்ன மீல் சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க, உங்களோட டைமிங் என்ன, இது எல்லாமே ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் வந்து என்னோட நம்பர் அதுல போட்டிருந்தேன். இஃப் மேபி இஃப் யூ வாண்ட் மீ டு ஷேர் இட் ஒன் மோர் டைம் ஐ வில் ஷேர் இட். ப்ளீஸ் சென்ட் மீ அ மெசேஜ் ஸோ தட் ஐ கேன் கெட் பேக் டு யூ அண்ட் ஐ கேன் லெட் யூ நோ. என்னோட நம்பர் இதுல போட்டிருக்கேன். இட்ஸ் 9500040815.
என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அது. டூ மெசேஜ் மீ. மெசேஜ் பண்ணீங்கன்னா we can connect over a call and I can tell you what changes to be done. இல்லைன்னா உங்களுக்கு இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட ப்ளீஸ் சென்ட் them a message. They will be able to connect you. Okay. If there are no questions அப்படின்னா I would like to hand it over back to the host. Thank you, Santoshi. That was a wonderful session. Chance illa. Definitely, I know multivitamin importance and also the amount of eat hard or eat smart வந்து பார்த்து பயந்துட்டோம். ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாளைக்காக சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. I'm sure lot of you will have lot of questions. Please do get connected. உங்களோட ஃபேமிலி நியூட்ரிஷன் அண்ட் உங்களோட பர்சனலைஸ்ட் நியூட்ரிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க. தென் யூ வில் நோ வெதர் யூ நீட் மல்டிவைட்டமின் ஆர் நாட். அது வந்து யூ பி த டிசைடிங் ஃபேக்டர். So happy getting connected to each and every one of you. See you in the next session. Thank you so much. Bye bye. Good night. Thank you, Santoshi. Thank you.